அந்த பக்தர் சொன்னாரு, அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் அவருக்கு, முஃப்தி சாப், எங்கட குடும்ப வாழ்க்கையில மட்டும் இந்த நாங்க ஃப்ளை பண்ணக்குள்ள அந்த அதுல வேலை செய்யறாங்களே ஏர் ஹோஸ்டஸ், அவங்களோட பேசுற லாங்குவேஜ மட்டும் வீட்டுக்குள்ள பேசினா சுருக்கமாக இருந்தாரு. என்னடா இது, அவங்களோட பேசுற லாங்குவேஜ் சொல்லுங்க, யாரோட? ஏர் ஹோஸ்டஸோட. உங்களுக்கு ஒரு கோப்பி குடிக்கணும், அதுக்கு ஏற்கனவே காசு கட்டியாச்சு. அது சும்மா தார கோப்பி அல்ல, அது எமிரேட்ஸ்லயோ கல்ஃபியாலயோ எங்க சும்மா தாரல, அதுக்கு ஏற்கனவே காசு கட்டி அதெல்லாம் கால்குலேட் பண்ணித்தான் உங்கள்ட்ட டிக்கெட் சார்ஜ் பண்ணிக்குது. நீங்க காசு கட்டின கோப்பி எடுக்கணும். கோப்பி குடிச்ச ஆசை ஆயிக்குது, சத்தம் வச்சலாம், ஓய் இங்க வாங்கோ, அப்படி யாரும் கூப்பிடுறல. ஒருத்தர் அந்த பக்கத்தால கிராஸ் ஆகும் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறாரு. எக்ஸ்கியூஸ் மீ, எப்பயாவது ஒரு நாள் உங்களோட மனைவி சொல்லிப்பீங்களேங்க, உங்களோட நோனக்கு ஒரு நாள் எப்பயாவது சொல்லிப்பீங்களா எக்ஸ்கியூஸ் மீ சொல்லி? எக்ஸ்கியூஸ் மீ, can I have a cup of coffee? சுபஹானல்லாஹ், என்ன லாங்குவேஜ் வாப்பா இது, என்ன பொலைட்னஸ். நாங்க நினைச்சோம் இவர் இப்படி வீட்டுல பேசுறாரு, திடீரென்று மாற்றம். அதுக்கு பிறகு அவ சரி, அவ மனுஷன் தானே, அவ போயிட்டு கோப்பி எல்லாம் மூத்துட்டு கொண்டு வந்த சீனி இல்ல. வீட்டுல நோட குழந்தை எப்படி சீனி கோப்பி இல்லாம, கோப்பியை கொண்ட சீனி இல்லாம என்ன ரெண்டு கண்ணன் பொருளில் இருக்குது. சீனியை கொஞ்சம் பார்த்து கொண்டிருக்கிற மறுவ போகும் வரைக்கும், எக்ஸ்கியூஸ் மீ, நோ சுகர், வெரி சாரி. இவர் எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டுக்குள்ள வச்சா இது தலாக்கா போய்த்திடும். இவர் கொண்டு வருவாரு, கோப்பி ஊத்தி கொண்டு வருவார், வேணுமென்று உப்ப போட்டு இவரு. சரி, அப்படியே கொண்டு வரக்குள்ள இன்னமும் அப்படி இவர் போறாரு. இப்ப இவங்க போறாரு, இப்ப துபாய்க்கு போறாரு, சைனாவுக்கு போறாரு, நல்லா ஸ்மார்ட்டா விட்டு டையெல்லாம் கட்டி வாட்ட சாட்டமா போறாரு. இப்ப அவ கொண்டு வரக்குள்ள கொஞ்சம் கை தவறி கொஞ்சம் கொட்டி பட்டுது மேல. அவ டிஷ்யூ எடுத்து தொடச்சுறா, இதை சொல்ற நோ ப்ராப்ளம். இதே கொண்டு வாங்களே விட்டுக்குவாப்பா. நாங்க ஆபீஸுக்கு போய் ஆயத்தம் வாங்கிக்கக்குள்ள எல்லாம் டிப் டப்பா விட்டு வந்து காலையில சாப்பிடக்குள்ள வைஃப் கொண்டு வந்தா, டீய கொண்டு வந்தா, அவர் பள்ளிய கண்டு பயந்து டீய கொஞ்சம் மேல கொண்டு எப்படிக்கு இப்ப யுத்தம் சென்று பார்ப்போம். எப்படிக்கு யுத்தம்? குடும்ப வாழ்க்கைன்றது இது டிவோர்ஸ் பண்ற வாழ்க்கை அல்ல, இது ஒருத்தருடைய நலவை பார்க்கிற இடம், இது இறக்கத்தை காட்டுற இடம். இது இத படிங்க, இந்த லாங்குவேஜ், இந்த அன்பை கொண்டு வாங்க.